யார் இந்த சரவணன்? ஆலந்தூர் அரசியலை தலைகீழாக மாற்றிய சம்பவம். அமைச்சருக்கு ஷாக் கொடுத்த ஆலந்தூர் மக்களின் முடிவு. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் களம் தற்போது சரவணன் அவர்களின் வருகையால் ஒரு புதிய உத்வேகத்தை பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் அவர் இந்த பகுதியோடு கொண்டுள்ள நீண்டகால தொடர்பாகும். குறிப்பாக ஆதம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 2 முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருப்பதால் ஒவ்வொரு தெருவின் தேவைகளையும் மக்களின் நீண்டகால பிரச்சனைகளையும் அவர் விரல் நுனியில் வைத்துள்ளார். ஒரு சாதாரண தொண்டனாக தொடங்கி மக்கள் பிரதிநிதியாக உயர்ந்தவர் என்பதில் அடிமட்ட அரசியல் சூழல் மற்றும் நிர்வாக நடைமுறைகளை அவர் நன்கு அறிந்து வைத்துள்ளார். இந்த அனுபவம் அவர் தற்போது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது அவருக்கு ஒரு பெரும் அங்கீகாரத்தை தேடி தருகிறது. அரசியலில் தனிநபர் செல்வாக்கை விட கட்சி தொண்டர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் சரவணன் தனது பகுதியில் உள்ள தொண்டர்களுடன் ஒரு சுமூகமான மற்றும் நெருக்கமான உறவை பேணி வருகிறார். பல ஆண்டுகளாக அவர்களுடன் இணைந்து களப்பணியாற்றியதன் விளைவாக கட்சி பாகுபாடின்றி உள்ளூர் முக்கியஸ்தர்களுடன் அவருக்கு நல்ல நட்பு உள்ளது. இது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்கு சேகரிப்பதற்கும் பூத் வாரியாக திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கும் அவருக்கு பெரும் பலமாக அமைகிறது. உள்ளூர் கேடர்களுடன் மிக எளிதாக இணைந்து செயல்படும் அவரது குணம் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதில் அவருக்கு இருக்கும் முதிர்ச்சியை காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் ஆலந்தூர் தொகுதியின் சூழல், மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் தொண்டர்களின் மனநிலை ஆகிய மூன்றையும் சரியாக புரிந்து வைத்திருக்கும் ஒரு வேட்பாளராக சரவணன் களம் காண்பது அந்த தொகுதியின் தேர்தல் முடிவுகளில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆலந்தூர் தொகுதியில் உள்ள முக்கிய சாலைகளிலேயே கழிவுநீர் பொங்கி ஓடுகின்றன. ஒரு சிறிய மழைக்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. நங்கநல்லூர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டவில்லை. ஏழை எளிய முதியவர்கள் தங்குவதற்கு இல்லம் கட்டி கொடுப்போம் என்று சொன்னார் அமைச்சர் அன்பரசன். அதை செய்யவில்லை. பல்வேறு இடங்களில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டிய தேவை இருக்கும் நிலையில் அதையும் செய்யவில்லை. பல இடங்களிலும் குப்பை தொட்டிகள் நிரம்பி வழிகின்றன. தொகுதியில் குடிநீர் பிரச்சினை இன்றும் தீர்வு காணப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சிகளில் சாலைகள் ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கின்றன. அதையும் சீர்படுத்தவில்லை எம்எல்ஏ. இதையெல்லாம் விட்டுவிட்டு பேருந்து நிறுத்தம், பேருந்து டிப்போ, வணிக வளாகம், கல்லூரி என்று பிரம்மாண்டமான திட்டங்களை நோக்கி நகர்கிறார்களே தவிர மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை களைய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக ஆலந்தூரின் களம் சரவணன் பக்கம் திரும்பியுள்ளது.